சாதாரண விஷயம் தான் வாசு. அது சமயங்கள்ல அவங்க கொஞ்சம் வேலையில கவனக்குறைவா இருந்தாங்க. நான் அது கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், அதான். ஆனா சாரி வாசு. பரவாயில்ல சார், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க குணத்துக்கு உங்களுக்கு கோவமே வராது, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொல்றது கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா நான் வரும்போது நீங்க அவரை திட்டிட்டு இருந்ததை பார்த்தேன். ஏதோ ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க. நீங்க இந்த மாதிரி இருந்தா நான் பார்த்ததே இல்லை சார். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல வாசு. நம்ம தொழில் அப்படி சமயங்கள்ல நம்மளையும் மீறி கோவப்பட முடிய சூழ்நிலை வருது, அதான். சார், நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஏதோ கோவத்துல சொன்னதை போய் சார், நான் வேணா சக்திக்கு அட்வைஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு அனுப்பிச்சு வைக்கட்டுமா சார்? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வாசு. நான் வேணா ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். அங்க வேணா சக்தியை வேலையில ஜாயின் பண்ண சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன், அவங்களுக்கு ஓகேன்னு தான் சொன்னாங்க. சக்திகிட்ட பேசுங்க, சக்திக்கும் ஓகேனா அந்த இடத்துல வேணா வேலையில ஜாயின் பண்ண. சார், என்ன வாசு, நீங்க மறைக்காம உண்மை என்கிட்ட சொல்லலாம் சார். சக்தி நிஜமாவே ஏதாவது பெரிய தப்பு பண்றாளா சார்? இல்ல வாசு, நீங்க தான் சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அதாவது வாசு, சக்தியை நான் எங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளை எப்பவுமே நினைச்சதில்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுதான் பழகிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இதுக்கு மேல அவங்க எங்கிட்ட வேலை பார்க்கறது அவங்களுக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கும், எனக்கும் அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனாலதான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஓகே சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் வாசு. சரி சார், நான் கிளம்புறேன். அந்த இன்னொரு இடத்துல வேலை விஷயமா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பத்தி சக்திகிட்ட கொஞ்சம் பேசுங்க. வரேன் சார். வாங்க. அடிச்சு பின்னிரும் பின்னி. ஏன் வந்த? போ உள்ள போ. சொல்றேன் போ உள்ள போ. மறுபடியும் சொல்றேன்ல, சொன்ன பேச்ச கேட்க மாட்டே நீ. போ பிச்சிரும். சார். ஓ லீலாவா, வாமா. நேத்தே பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்மா. இப்படி உட்காருமா. வரக்கூடாதுன்னு சொல்லல. பின்னிடும் தப்பா நினைச்சியாதம்மா, அவதான் என்னுடைய ஒய்ஃப். சார், எப்படி சார் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் நல்ல சந்தோஷமா மத்தவங்க திருஷ்டிப்பட முடியாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் தான் இவருடைய மனநிலை இப்படி மாறி போச்சுமா. இவ ரொம்ப நல்லவம்மா, தர்ம குணம் படைச்சவ. இவ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். 10 வருஷம் தான் எங்க வாழ்க்கை, அதுக்கப்புறம் லைஃப் இப்படிதான் ஓடுது. பார்க்காத டாக்டர் இல்ல, ஆனா விடிவுதான் இன்னும் வரல. எப்படி சார், எப்படி இவங்கள நீங்க தனியா கவனிச்சுக்கிறீங்க? சிரமம்தாம்மா. காலையில சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவளை ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்தி பூட்டிட்டு அதுக்கப்புறம் தாமா நான் ஆபீஸுக்கு வருவேன். ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படபடப்பு வரும் பாரு. நல்ல வேளை கடவுள் இதுவரைக்கும் என்ன கைவிடல. இதுல ஏன் சிரமத்தை விட அவ கஷ்டம்தாம்மா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவளை கவனிச்சுக்கிறதுக்கு வேலையாள் கூட வச்சு பார்த்துட்டேன்.
இவ சில நேரங்கள்ல முரட்டுத்தனமா நடந்துக்கிறாளா, அதுக்கு பயந்தே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அவளை விளையாட்டு கூட கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இப்ப என்னடான்னா இந்த கம்ப வச்சு அவளை அடிக்கிற மாதிரி மிரட்ட வேண்டியதா இருக்கு. அதாம்மா என் மனசுக்கு வலிக்குது. இது வரைக்கும் நான் அவளை அடிச்சதே இல்லை. சார், புருஷங்கிற எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க நீங்க தெய்வம் சார். சரி விடுமா, கடவுள் நமக்கு இதுதான் எழுதி வச்சிருந்தா அதை நம்ம மாத்தவா முடியும்? எனக்கு குழந்தைகள் இல்ல, என் பொண்டாட்டி தான் எனக்கு குழந்தை. ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களை மாதிரி மனுஷங்க நிழல் படுறதே புண்ணியம். இதுல என்னம்மா இருக்கு? எனக்கு இப்படி ஒண்ணு வந்திருந்தா என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டா போயிருப்பான். இதெல்லாம் நம்ம கடமைம்மா. இந்தம்மா பணம். ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் உட்காருமா, நல்ல ஃபில்டர் காப்பியா போட்டு தரேன். என்னால வந்த தலைவலி உனக்கு பறந்து இருங்க போயிடும். சார், நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏமா நீ என் வீட்டு கஸ்ட்மா, நீ உட்காருமா. சார், கெஸ்டாவே இருந்தாலும் அப்பா வேலை பாக்குறத பாத்துட்டு பொண்ணு சும்மா இருக்கலாமா? நானே காஃபி போடுறேன். அப்படியா? மகளுக்கு சொல்லவுமா பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். டிக்கெஷன் கலக்க வேண்டியதுதான். வா போலாம். பேக் நம்ம மாட்டிக்கலாம். ஐ பேக், ஐ பேக், ஐ பேக். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தாங்க சார். சார், பணத்தை காணோம் சார். என்னது? பணத்தை காணுமா? ஆமா சார். என்னம்மா சொல்ற நீ? ஐயோ, அவளையும் காணுமே, எங்க போனா? அடி பாவி, யார் அவன்? எப்படி போனா? கூட்டிட்டு போயிட்டானா? அடி பாவி, இப்படி பண்ணிட்டியே. இந்த கூட்டத்துல போய் நான் யாரை எப்படி தேடுவேன், எங்க கேட்பேன்? பாத்தியாம்மா, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன அவஸ்தைப்படுறேன்னு. இப்ப நீ என்னம்மா பண்ணுவ? சார், என் நிலைமையை பாத்தீங்களா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் யாருக்குமே உதவாம போச்சம்மா. இப்ப நீ என்ன பண்ண போறம்மா? ஒண்ணு செய்யுமா, நீ நேரா நம்ம ஆபீஸுக்கு போ. உன் அவசரத்துக்கு இந்த நேரத்துல உதவ கூடியவன் நம்ம பியூன் ஒருத்தன் தான். அவன் கொஞ்சம் கடுபடியானவன் தான், இருந்தாலும் நிச்சயமா பணம் கொடுப்பான். புறப்படுமா, நேரமாவது போமா, புறப்படுமா. போடா.
சரிம்மா புறப்படுமா. டேய், போ, போ. இதோ, போ, முதல்ல போ. மோட்டர் போட்டோம்னா 1/2 மணி நேரம் தான், தொட்டி ஃபுல் ஆயிடும். அதனால உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏரியாவும் ரொம்ப குளுகுளுன்னு இருக்கும், நல்ல வசதியா இருக்கும். வாங்க உள்ள போலாம். இதான் கிச்சன். சிலிண்டர் மாட்டுறது வசதி இருக்கு. இது ஒரு ஹாலு. ஜன்னலை திறந்து விட்டீங்கன்னா காத்து ஜிலு ஜிலுன்னு வரும். இது ஒரு ஹாலு. இங்க எப்பவும் ஓப்பனா தான் இருக்கும். இங்கேயும் நல்ல காத்து வரும். நீங்க ஃபேன் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இது வராண்டா. இங்க சாயங்கால வேளையில சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிதானா? என்ன வீடு ஓகேவா? பிடிச்சிருக்கா? என்ன சார்? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்குங்க. நீங்க வெளியூரா? ஆமா. வாத்தியாரா? இல்ல அவங்க டீச்சரா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? இல்ல இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஸ்கூல் டீச்சரா வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இந்த வீடு எங்களுக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு. அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? இந்த போதை மறுவாழ்வு மையத்துல ஒர்க் பண்றாங்க. அப்படியா? இங்க யாரெல்லாம் தங்க போறா? எங்க அம்மாவும் தங்கச்சியும் தான். அப்படியா? உங்க தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. அவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளிநாட்டுல இருக்காரு. வெளிநாட்டுல இருக்காரா? என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல 2 பேரும் பொம்பளையா இருக்காங்க, ஆம்பளை யாரும் இல்லைங்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? என்னங்க இது? இது ரொம்ப நல்ல ஊருன்னு நம்பி தானே நானே அவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு போறேன். நீங்களே இப்படி சொல்லிட்டா அப்படி? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அப்ப சரிங்க. சரி, வாடகை எவ்வளோ? வாடகை 1000 ரூபா. ஆனா உங்க தங்கச்சி வேற போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்கிறதா சொல்றீங்க. அவங்களுக்கு வாடகை கட்டுப்படி ஆகுமான்னு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டா சரி. அப்புறம் நான் சொல்ற கண்டிஷன்லாம் சரிதானே? 1000 ரூபா வாடகை, 5000 ரூபா அட்வான்ஸ். வீட்டில் ஏதாவது ரிப்பேர் வந்துச்சுன்னா முழு பொறுப்பு நீங்க தான். சரிங்க, அப்போ வீட்டில் போய் பேசிட்டு அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி பாருங்க. வாங்க. ஏன் சார், எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருப்பாங்களா? மெட்ராஸ்ல தான் இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சேன். நைன்னு பேசிக்கிட்டு அறக்குறான். ஏங்க, அவங்க வீடு, அவங்க கண்டிஷன் போட தானே செய்வாங்க. அவனும் அவன் மொழியும். இவ்வளவு சிரமத்துல அம்மாவும் நிர்மலாவும் இங்க வந்து தங்கணுமா? இதை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுங்க. கேட்டா சட்டத்திட்டமா பதில் சொல்றான் நிர்மலா. நிர்மலா முன்னா மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. ஏன் சார், நீ அம்மா கிட்டயும் நிர்மலா கிட்டயும் பேசி பார்க்க கூடாது? இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். நீங்க வந்து மெட்ராஸ்லயே எங்க கூடயே தங்குங்கன்னு சொல்லி பாருங்க. சரிங்க, பேசலாம்ல? வா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை. சொல்லுங்க, என்ன வேணும்? அது எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இதுக்காக தயங்கினீங்க? ஓ, அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த முத நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறீங்களா? இந்த பாருமா, நம்மள மாதிரி நடுத்தரப்பட்ட குடும்பத்துக்கு பணப்பற்றாக்குறை சகஜம்தான். உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க. 25,000 ரூபாய். அமௌண்ட் பெருசா இருக்க? இல்லங்க, ரொம்ப அர்ஜென்ட். கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. சரி தரேன், ஆனா வட்டி அசலும் கரெக்டா வந்துடணும். வெளியெல்லாம் அநியாயத்துக்கு 10 வட்டிக்கு விடுறாங்க, ஆனா நான் 5 வட்டி தான் வாங்குறேன். இந்த பாருமா, அப்பால ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். பணம் கொடுக்கறதுல மட்டும்தான் என்னுடைய உதவி எதிர்பார்க்கணும். வட்டியை குறைக்கிறதுலயோ இல்ல பணத்தை லேட்டா தரதுலயோ என்னுடைய உதவி எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? சரிங்க, எனக்கு உடனே ஏற்பாடு பண்ண நல்லா இருக்கும். சுமார் ஒரு 11 மணிக்கு பணம் என் கைக்கு வந்தா
ரொம்ப உதவியா இருக்கும். என்னம்மா அவளை பணத்தை கையில வச்சுட்டா சுத்த முடியும்? இல்லங்க, பேங்க்ல போய் எடுக்கணுமா? இல்லங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. எப்படியாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். சார் ஏதோ கை மாத்தா பணம் கேட்டீங்களே, பேங்க்ல போய் எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன் இப்படி ஏலம் போட்டு கத்திய மானத்தை வாங்குற? இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம நீ வெளியே போயிட்டு வந்தது இல்லையா? இப்போ அது மாதிரி போயிட்டு வர வேண்டியது தானே? போய்யா. ஏமா உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஏன் மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க? போய் வேலையை பாருமா. ஹலோ ஹலோ, லீலா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. லீலா, உனக்கு தான் ஃபோன். ஹலோ. யார் பேசுறது? ஹலோ. நடராஜ், வா வா வாங்கடி. அம்மா, போய் ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்தோம். என்னது வீடா? யாருக்குப்பா? உங்களுக்கு தான்மா. இந்த வீடு ரொம்ப சின்னது, தண்ணி வசதி வேற இல்லை. அதான் கொஞ்சம் வசதியா ஒரு வீட்டை பார்த்துட்டு வந்தோம். வாடகை எவ்வளவு? அது கொஞ்சம் அதிகம் தான், நான் பார்த்துக்கிறேன். என்னன்னு பாரு, உங்க அண்ணனுக்கு இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கான். அதுக்காக ஒரு பெரிய வீடு பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். ஏன் என்ன கேட்காம வீடு பார்த்த? ஏம்மா, நான் பார்க்க கூடாதா? நான் தான் செல்வண்ண கிட்ட தெளிவா சொல்லியிருக்கனே, ஏன் சம்பளத்துல தான் நான் வாழணும். எனக்கு இந்த வீடே போதும், ஆடம்பரம் ஒன்றும் வேண்டாம். எதுமா ஆடம்பரம்? நீயும் அம்மாவும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றது ஆடம்பரமா? அண்ணே வேண்டாம், இந்த பேச்சத்தோட விட்டுரு. ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதம் இல்லைண்ணே, என்னோட வைராக்கியம். இல்லம்மா, நீ வீம்பு பண்ற. ஆனா உன்னோட வீம்பால அம்மாவும் சேர்ந்துல கஷ்டப்படுறாங்க. அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, அம்மாவை நீ கூட்டிட்டு போயிடு, நான் தனியாவே இருந்துக்கிறேன். என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ மனசு சங்கடப்படாதா? அடாடாடாடா, என்ன கரிசனம் பாரு. ஏண்டி, என் பொண்ணு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து இந்த மாதிரி எலிப்பொந்து வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே நீதானே. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி இப்ப என் பொண்ணுக்கே சப்போர்ட் பண்றியா நீ? அம்மா போதும் விடு, வந்த இடத்துல பாவம் அவங்களையும் வருத்தப்பட வைக்கிற. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். என்னடா என்னமோ திடுதுப்புன்னு கிளம்புறேன்னு சொல்ற? என்னென்ன கோவமா? எரிச்சலா இருக்குமா? என் மனசை யாரும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணே, முதல்ல உன் கோவத்தை விடு. நாளைக்கு எனக்கு லீவுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த ஊர்ல சுத்தி பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாரும் சுத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போலாம், சரியா? அண்ணே, நீங்க வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அது இல்லம்மா, நான் எதுக்கு சொல்ல அண்ணே, வரேன்னு கொஞ்சம். வேண்டாம் அண்ணே, நீ எங்களுக்கு எந்த வசதி பண்ணி தர தேவையில்ல. ஆனா நீ நினைச்சப்போ எங்களை வந்து பார்த்தாலே அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். மத்தபடி இப்ப நீ கோச்சிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்ன பாத்தியா, அப்படி நீ போயிருந்தா எங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தப்பா எடுத்துக்காதம்மா. அப்ப இருந்து நாளைக்கு எல்லாரும் ஊரை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போலாம், சரியா? வாங்க, இந்தாங்க ரிப்போர்ட். நீங்க? நான் தான் உங்க பிசியோதெரபிஸ்ட். என் பேர் மாலா. என்ன ரவி அப்படி பாக்குறீங்க? இல்ல, லேடின்னு என் பொண்டாட்டி சொல்லவே இல்லை, அதான்.
அதுக்கு அவசியம் இல்ல, நான் அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். கொஞ்சம் எழுந்து உட்காருங்க. மெதுவா சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மெதுவா. மிஸ்டர் ரவி, இப்ப உங்களால கைய கால அசைக்க முடியுதா? அசைக்க முடிஞ்சா நீங்க எதுக்குங்க? அதனாலதானே இப்படி இருக்க. ஓகே ஓகே. மெதுவா. பயப்படாதீங்க சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஆரம்பத்துல கொஞ்சம் வலியா தான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சரி சரி. மிஸ்டர் ரவி, எங்க ட்ரீட்மெண்ட்ல 40% தான் இருக்கு. மிச்சம் 60% உங்களோட தன்னம்பிக்கையிலும் தைரியத்திலும் தான் இருக்கு. தினமும் இப்படி பண்ணீங்கன்னா கூடி சீக்கிரத்துல சரியாயிடும்.